Good morning, students. Today we are going to see Unit 9. Okay, Unit 9 is a matter. Okay, Unit 9 matter. Okay, last class we see about what is a matter and how the matter is classified. Okay, matter is nothing but any object that occupies space and it has mass, means it is that object is called as a matter. Okay, then matter is classified into three types. One is a solid, liquid, another one is a gas. Okay, these three are collectively called as what? These three things are collectively called as elements. These three are collectively called as elements. Okay, still now there are 118 elements are discovered. Okay. This is the periodic table. This 118 element. I said no. Still no. There are 118 elements get discovered. Okay. This is a periodic table of the element. Okay. In this periodic table, based on the atomic number. Okay. Based on atomic number, these elements are classified. Okay. These elements are arranged. Okay. Based on atomic number. This is a element. Okay. These elements are, it is in this table is a mixture of solid, liquid and gas. Okay, first element is a hydrogen. Hydrogen is a gas. Okay, and then we see the first group is a gas. Okay, this is full of gases. For example, hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine and neon. These are the gases. Okay, and then see some of the metals. Okay, here we see copper, silver, gold. Okay, based on the gases, I mean gases state la element la or group liyum metals. Okay, metals la or group la enna pannirukanga, arrange pannirukanga. Idha இந்த periodic table அந்த 118 element கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த 118 element என்ன பண்ணிருக்காங்க இப்படி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஹைட்ரஜன் அப்படினு சொன்னா இங்க வந்து பாருங்க H ன்னு எழுதி இருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு சிம்பிள், யூனிக் சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 118 எலிமெண்ட் அப்படினு சொன்னா இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே என்ன பண்ணிருப்பாங்க நேமிங் வந்து ஐ மீன் சிம்பிள் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இது யார் வந்து நேமிங் கொடுக்கறாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா IUPAC அப்படிங்கற ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா? IUPAC னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இது ஒரு ஆர்கனைசேஷன். இல்ல இப்போ நியூவா ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அதை ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி அதுக்கு நேமிங் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி இவங்க தான் வந்து ரூல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணி நேமிங்கான ரூல்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், அதோட சிம்பிள் H. ஓகேவா? சோ இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடி இது கண்டிப்பா ஒரு ஹிஸ்டரி இருக்குமா? ஸ்டார்டிங்லயே வந்து இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி கிரீக், ஆல்கெமிஸ்ட் அப்புறம் டால்டன் இவங்க மூணு பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சிம்பிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஹிஸ்டரி. இப்போ நம்ம ஹிஸ்டரி இந்த சிம்பிளோடைய இது எப்படி சிம்பிள் வந்து வந்தது, ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படிலாம் யூஸ் வேற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அது என்னென்ன சிம்பிள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? உங்க புக்ல யூனிட் 9 வந்து மேட்டர். ஓகேவா? இங்க பாருங்க லாஸ்ட் கிளாஸ் வந்து ஆட்டம் என்னன்னு பார்த்தோமா? ஆட்டம் வந்து இட் இஸ் a very tiny particle அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி மாலிகுல்ஸ் பத்தியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அயன்ஸ். ஆட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அயன்ஸ், நெகட்டிவ், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள்ஸ். ஓகே, இந்த எலிமெண்ட்ஸ்க்கான சிம்பிளோடைய ஹிஸ்டரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் வந்து அந்த எலிமெண்ட்டுக்கு சிம்பிள் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, அது எந்த மாதிரி சிம்பிள் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க ஒயிட் சிம்பிள்ஸ். A symbol is an image, object, etc. that stand for some meaning. சிம்பிள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜா இருக்கலாம், இல்ல ஒரு ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம். பட் இட் ஹஸ் சம் யூஸ்ஃபுல், அதாவது யூஸ்ஃபுல் மீனிங்கா இருக்கணும் சிம்பிள்ஸ். ஓகேங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் a dove is a symbol of peace. இப்போ எப்படி நம்ம புறாவை அமைதியின் சின்னம் அப்படின்னு சொல்றோமா?
a piece of symbol of peace அப்படினு சொல்றோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், same thing mathsல நம்ம யூஸ் பண்றோம். for example mathsல 4 basic operations இருக்கா mathsல. mathsல வந்து பாத்தீங்கன்னா 4 basic operations இருக்கு. என்ன ஆபரேஷன்? 4 basic operation mathsல வந்து பாத்தீங்கன்னா addition, subtraction, multiplication, division. இதுதான் வந்து 4 basic operation in maths. ஓகேவா? இப்போ plusனா it indicates addition, minus means it indicates subtraction, into it indicates multiplication, and this symbols indicates division. ஓகேவா? இதே மாதிரி நாம என்ன பண்றோம், கெமிஸ்ட்ரியிலும் என்ன பண்றோம், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? in same way in chemistry each element is denoted by the symbol. இங்க பாத்தீங்களா இந்த 118 element வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 118 எலிமெண்ட்ஸ்க்குமே ஒரு சிம்பிள் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? writing out the name of the element every time could become too troublesome, so the name of the element is represented by shortened form called symbol. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டெய்லி சால்ட் கன்சியூம் பண்றோமா, வீட்ல சால்ட் வந்து கன்சியூம் பண்றோமா, அது சால்ட்டோட கெமிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. அதோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா NaCl. ஓகேவா? சோ கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் சால்ட் வந்து சோடியம் குளோரைடு. ஓகேவா? இது நம்ம சோடியமோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா Na. ஓகேவா? குளோரைடோட சிம்பிள் Cl. ஓகேவா? நம்ம ஒவ்வொரு முறை என்ன பண்ண முடியாது, சோடியம் குளோரைடுன்னு சொல்லிட்டு லாங்கா நம்மளால எழுத முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா அது ஷார்ட் ஃபார்மா ரெப்ரசன்ட் பண்றதுக்காக என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க, சிம்பிள் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சோடியம் குளோரைடை வந்து நம்ம எப்படி ஷார்ட்டா எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NaCl. ஓகேவா? NaCl என்ன பண்ணலாம், நம்ம ஷார்ட்டா எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி லாங்கா எழுதாம ஷார்ட்டா ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நம்ம என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க, சிம்பிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து சிம்பிளோட ஹிஸ்டரி பார்க்கலாம். of symbols. இப்போ first வந்து பாத்தீங்கன்னா let us learn the brief history of symbol of elements. ஓகேவா? first வந்து பாத்தீங்கன்னா Greek symbol. first சிம்பிளுக்கு வந்து elements வந்து symbol கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா Greek scientist தான். ஓகேங்களா? Greek symbols. The symbol in the form of geometrical shape were those used by an ancient Greeks to represent the 4 basic elements around such as earth, air, fire and water. ஓகேவா? first வந்து பாத்தீங்கன்னா Greek countryல இருக்கிறவங்க, Greek countryல scientists வந்து பாத்தீங்கன்னா இந்த world வந்து it is made up of 4 basic element. ஓகேவா? அதாவது ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவோமா, நீர், நெருப்பு, காற்று, இந்த மாதிரி 5 ஐம்புலன்கள் வந்து சொல்லுவோமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீக் கண்ட்ரீஸ்ல இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் மேட் அப் ஆஃப் எர்த், ஃபயர், ஏர் அண்ட் வாட்டர். இந்த 4 எலிமெண்ட் தான் என்ன இருக்கு இந்த வேர்ல்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் த 4 எலிமெண்ட். ஓகேவா? அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 4 எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ஜியோமெட்ரிக்கல் ஷேப் வந்து கொடுத்து அதை ரெப்ரசன்ட் சிம்பிளா ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி எர்த், ஃபயர், ஏர், வாட்டர்னு எழுதாம என்ன பண்ணிருக்காங்க, சிம்பிளா ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஜியோமெட்ரிக்கல் ஷேப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ட்ரபீசியம் இந்த மாதிரி யூஸ் பண்றோமா, இதுதான் வந்து ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ். ஓகேவா? இந்த ஷேப்பை வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த 4 எலிமெண்ட்ஸ் என்ன பண்றாங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. இந்த புக்ல பாருங்க, இந்த ஆரோ மார்க் கொடுத்திருக்காங்களா, இந்த ஆரோ மார்க் பாருங்க, வாட்டர், எர்த், ஏர் அண்ட் ஃபயர். ஓகேவா? எர்த் வந்து பாத்தீங்கன்னா எர்த் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க, ட்ரையாங்கிள இன்வர்ஸா போட்டு என்ன பண்ணிருக்காங்க, இங்க ஒரு
லைன் டிரா பண்ணிருக்காங்க. இப்படி டிரா பண்ணா that is a earth உடைய symbolic representation. அதே மாதிரி வாட்டர் வந்து பாருங்க, வாட்டருக்கு வந்து ட்ரையாங்கிள அப்படியே இன்வெர்ட்டா போட்டா அது வந்து என்னது வாட்டர். ஓகேவா? அதே ஏர் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சின்ன லைன் டிரா பண்ணா அது வந்து என்னது ஏர், ஏருடைய சிம்பிள். அதே மாதிரி ஃபயர் வந்து நார்மலா ஒரு ட்ரையாங்கிள் போட்டா அது வந்து சிம்பிள் ஃபார் ஃபயர். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஏன்னா இந்த வேர்ல்டே வந்து இந்த 4 எலிமெண்டால் தான் மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 எலிமெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, கிரீக் சயின்டிஸ்ட் வந்து சிம்பிள் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, ஆல்கெமிஸ்ட் சிம்பிள். ஓகேவா? ஆல்கெமிஸ்ட் சிம்பிள் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, in the day of alchemist the different metals that are used were represented by the above mentioned symbols. ஓகேவா? இதே மாதிரி டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து இவங்க பீரியட்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சிம்பிள் வந்து அலோகேட் பண்றாங்க. இங்க இந்த ஆல்கெமிஸ்ட் சிம்பிள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, எந்த எலிமெண்ட் கிடைச்சாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் வந்து கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க, கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு ஐடியா வந்து கொண்டு வந்தாரு. ஓகேவா? பட் இந்த ஐடியா வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. இங்க வந்து பாருங்க, while they try to change less value metal into gold. Less value metal, for example காப்பர்லாம் என்னது less value metal தான். ஓகேவா? இந்த less value metal வந்து என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் கோல்ட எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சயின்டிஸ்ட் வந்து ட்ரை பண்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமனுடைய யூரின். ஓகேவா? ஹியூமனோட யூரின் எப்படி இருக்கும், yellow கலர்ல இருக்கும், லைட்லி சிமிலர் டு தி கோல்டு கலரும் என்ன இருக்கும், கோல்டும் ஹியூமனோட யூரின் என்ன பண்ணும், ஒரே சேம் கலரா இருக்கனால இவர் என்ன பண்றாரு, இந்த சயின்டிஸ்ட் நியர்லி 60 பேரல். ஓகேவா? 60 பேரல் யூரினை கலெக்ட் பண்றாரு. கலெக்ட் பண்ணி என்ன பண்றாரு, அவரு கோல்டு வந்து அது வந்து அந்த ஏன் கோல்டு அது நெக்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் கலர் இது வந்து கோல்டு கலர்ல இருக்கு யூரின். ஸோ அதனால யூரினை வச்சு என்ன பண்ணலாம், கோல்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாரு. அந்த மாதிரி 60 பேரல் யூரின் எடுத்து என்ன பண்றாரு, எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு. பட் அவர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்பரஸ் என்ற ஒரு எலிமெண்ட். ஓகேவா? நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ் டீத்துக்கெல்லாம் வந்து பாஸ்பரஸ் என்ற எலிமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு மினரல்ஸ். ஓகேவா? நம்ம எப்படி அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம்லாம் நம்ம போன்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், யூஸ் ஆகும். அதே மாதிரி பாஸ்பரஸும் இது வந்து ஒரு மினரல். ஓகேவா? ஸோ இந்த யூரின்ல இருந்து அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அந்த யூரின்ல பாஸ்பரஸ் என்ற ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? புரியுதா? இந்த வேல்யூ வந்து பாஸ்பரஸ் பத்தி பார்த்தோமா, பாஸ்பரஸ் வந்து நம்ம பாடியில இருக்கிற போன்ஸ் டீத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மினரல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல இருந்து பாத்தீங்கன்னா டிஸ்டிலேஷன், இந்த ஃபில்ட்ரேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன், இந்த ஃபில்ட்ரேஷன் டெக்னிக்ஸ்ல இருக்கு, மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஃபில்ட்ரேஷன், அப்புறம் ஹேண்ட் பிக்கிங், செடிமெண்டேஷன், டிஸ்டிலேஷன், இதெல்லாம் வந்து ஃபில்ட்ரேஷன் டெக்னிக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரின் வச்சு பாஸ்பரஸை கண்டுபிடிச்சால அப்போ வந்து நிறைய ஃபில்டர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல டிஸ்டிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காரு இவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டால்டன் சிம்பிள். ஓகே, டால்டன் சிம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? நம்மளுக்கு வந்து அல்கெமிஸ்டோடைய சிம்பிள் பத்தி புரிஞ்சுதா? அவர் வந்து மெட்டலுக்கு வந்து நேம் வச்சாரு. பட் அவருடைய ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்த்திருக்காரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, அது வேல்யூலெஸ் எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர்ல இருந்து எப்படி கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்திருக்காரு. அந்த ப்ராசஸ் பேர் தான் ஆல்கெமி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டால்டன் சிம்பிள். ஓகேவா? டால்டன் in 1808. Okay, 1808, John Dalton, English scientist, tried to name the various elements based on these pictorial symbols. These symbols are difficult to draw and hence they are not used. It is only of historical importance. Okay, இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா 1808ல symbols, I mean pictorial symbols
பிக்டோரியல் சிம்பிள்ஸ்னா பிக்சர்ஸா வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் பிக்சரா ரெப்ரசன்ட். இப்போ பாருங்க நிக்கல். ஓகே, நிக்கல்ன்ற ஒரு எலமெண்ட், அதோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்மால் சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள், இத ரெண்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லைன் வச்சு ஜாயின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆர்சனிக், ஆன்டிமனி, வாட்டர். ஓகேவா, இது ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒவ்வொரு சிம்பிள். அதே மாதிரி கீழே வந்து பாருங்க ஒரு 18 எலமெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பிக்டோரியல் சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்சனிக்னா இந்த மாதிரி டிரா பண்ணணும், ஹைட்ரஜனா ஒரே ஒரு சர்க்கிள் டிரா பண்ணி உள்ள டாட் வைக்கணும். இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியல, இந்த பிக்சரை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல நம்மளால. ஓகேவா, அப்படியே இதை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ்டரிக்காக. இது நம்ம பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம குரங்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஹியூமனா சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி தான் இங்க சிம்பிள்ஸ் வந்து இந்த அந்த எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா. ஸோ அந்த எலமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் அப்படின்ற பத்தி பார்க்கறது தான் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க பெர்சிலியஸ் சிம்பிள். ஓகேவா, பெர்சிலியஸ் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா in 1813 John Jacob Berzelius derived a system using a letter of element rather than the signs. The modified version of Berzelius system follows another reading system for determining symbol of a element. ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டால்டன் சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் வச்சு என்ன பண்ணாங்க, எலமெண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஓகேவா, இப்போ இந்த சிம்பிள் என்ன பண்ண முடியல நம்மளால, you can't able to மெமரைஸ், இந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சிலியஸ் இந்த சயின்டிஸ்ட் வந்து ஆல்பபெட் வச்சுக்கலாம், ஆல்பபெட்ஸ் என்ன பண்ணலாம் சிம்பிளா வந்து எலிமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஓகேவா, இவர் கொடுத்த ஐடியா தான் நம்ம என்ன பண்றோம் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, பாருங்க present system of determining symbol of an element. ஓகேவா, எலிமெண்ட் வந்து எப்படி சிம்பிள் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, the symbol of common elements mainly non metals use the first letter of the English name. ஓகேவா, non metals other than metals தவிர எல்லா non metalsக்குமே alphabet I mean first letter. இங்க பாருங்க ஹைட்ரஜன் வந்து கேஸ், ஹைட்ரஜன் இஸ் a gas. ஓகே, இதோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா H. இந்த இந்த எலிமெண்ட் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணிருக்காங்க சிம்பிளா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா போரான், கார்பன், ஃப்ளூரின், ஹைட்ரஜன், அயோடின், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், இது எல்லா எலிமெண்ட்டுமே இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். ஓகேவா, இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த எலிமெண்ட் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை என்ன பண்ணிருப்பாங்க சிம்பிளா வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பாருங்க, if the name of the element has a same initial letter as another element, then the symbol use a first and second letter of the element name. The first letter in upper case and second letter is in lower case. ஓகேங்களா, இப்போ வந்து எலிமெண்ட்ஸ் ஐ மீன் நான் எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் நேம் உடைய ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் லெட்டரை சிம்பிளா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஏற்கனவே இந்த சிம்பிள் வந்து இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஹைட்ரஜன், செகண்ட் எலிமெண்ட் வந்து ஹீலியம் தான் செகண்ட் எலிமெண்ட். ஓகேவா, ஏன்னா ஏற்கனவே பாருங்க ஹைட்ரஜன் சிம்பிள் வந்து H ன்னு அலோகேட் பண்ணிட்டாங்க, அப்போ இந்த எலிமெண்ட்டுக்கும் என்ன பண்ண முடியாது சேம் H ன்னு அலோகேட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த எலிமெண்ட் உடைய செகண்ட் லெட்டரை என்ன பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி நேம் சிம்பிளை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, H he. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும், ஸ்மால் வந்து ஸ்மால் லெட்டர்ல ரைட் பண்ணணும். ஓகேங்களா, the first letter in upper case and second letter is in lower case. ஓகேங்களா, third condition வந்து பாருங்க, அலுமினியம், பேரியம், பெரிலியம், பிஸ்மித், bromine, cobalt. ஓகேவா, இது எல்லா இந்த எலிமெண்ட்ஸ்ல என்ன வச்சிருக்காங்க சிம்பிள் வந்து டபுள் ஐ மீன் அலுமினியம் AL. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்லயும் செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர்லயும் ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா, தேர்ட் வந்து பாருங்க, if first two letters of the name of a element are same,
then the symbol consists of first letter and second or third letter of the English name that they could not have in common. ஓகேங்களா, இங்க வந்து பாருங்க first letterum second letterum நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா, அதே மாதிரி உங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க ஆர்கான். ஆர்கானோட சிம்பிள் வந்து AR. ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எடுத்து சிம்பிள் வந்து அலோகேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து பாருங்க, அதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, as ஓகேவா, இது வந்து ஒரு எலிமெண்ட் உடைய நேம். ஓகேவா, இங்க பாருங்க ஏற்கனவே ஆர்கானுக்கு ஏஆர்னு அலோகேட் பண்ணியாச்சு. ஆனா இங்கேயும் பாருங்க ஃபர்ஸ்ட் டூ லெட்டர் ஏஆர்னு இருக்கு. ஓகே, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you can take third letter of the word. ஓகேவா, இந்த வேர்ட்ல இருக்கிற third letter நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து சிம்பிளா வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க fourth, some symbols are used on basis of their old name or Latin name of the element. ஓகேவா, there are 7 elements. இந்த மாதிரி fourth வந்து பாத்தீங்கன்னா Latin names. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா லாட்டின் நேம் பேஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பண்றாங்க, சிம்பிள் வந்து அலோகேட் பண்றாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 எலிமெண்ட்ஸ்க்கு வந்து லாட்டின் நேம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, சிம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோடியம். சோடியம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரியம். ஓகேவா, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சால்ட் உடைய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா NaCl, சோடியம் குளோரைடு அப்படின்னு சொன்னா, இப்போ Na சோடியம். நான் பாருங்க சோடியம்க்கு ஒன்னு ஃபர்ஸ்ட் லெட்டர் வைக்கணும், இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் ஜாயின் பண்ணி வைக்கணும். ஏன் Na அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா, பிகாஸ் இதோடைய சோடியமோட லாட்டின் நேம் வந்து பாத்தீங்கன்னா நாட்ரியம். ஓகேவா, சோ அதான் என்ன பண்ணிருக்காங்க, Na சிம்பிள் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பொட்டாசியம் பாருங்க, பொட்டாசியம் உடைய லாட்டின் நேம் வந்து காலியம். ஓகேவா, சோ அதான் என்ன பண்ணிருக்காங்க, சிம்பிள் வந்து K ன்னு அலோகேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, ஃபிஃப்த் ஒன் பாருங்க, some elements are named using the name of a country, scientist, color or mythological character or planet. ஓகேவா, இப்போ ஒரு கண்ட்ரியோட நேம் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதுல சயின்டிஸ்ட் உடைய நேம் இல்லனா கலர் பேஸ்ட் ஆன் அந்த எலிமெண்ட் உடைய கலர் என்னவோ அதை நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணி சிம்பிள் வந்து அலோகேட் பண்ணலாம். அதே மாதிரி அவருடைய கேரக்டர் வச்சு and then planet names. இப்போ சோலார் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 8 பிளானட்ஸ் இருக்கா, சோ அந்த 8 பிளானட்ஸ்ல ஏதாச்சும் நம்மளுக்கு அது வந்து எந்த பிளேஸ்ல எடுக்கறாங்க அந்த அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நேம் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளானட் உடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா மெர்க்குரி, ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ். இது ஃபோர்மே பிளானட்ஸ் உடைய சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸ் உடைய நேம். ஓகேவா, அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சிம்பிளா அலோகேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கண்ட்ரி அமெரிக்கா அண்ட் யூரோப்ன்றது கண்ட்ரிஸா, சோ அந்த கண்ட்ரி நேமை என்ன பண்ணிருக்காங்க, அந்த எலிமெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நோபல், நோபல்ன்றது ஒரு சயின்டிஸ்ட் உடைய நேம். ஓகேவா, அதால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எலிமெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அயோடின், கிரீக்ல அயோடினை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா, சாரி வயலட் கலரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா அயோடின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சோ அதான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அந்த அதோடைய நேம் அதோடைய கிரீக் கலர்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுடைய நேமா வச்சுட்டாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, how do you write the symbol for given element? எலிமெண்ட்டுக்கு எப்படி வந்து சிம்பிள் வந்து நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, while writing the symbol of a element we should adhere the following method. இந்த மெத்தட் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இங்க சிங்கிள் லெட்டரா ஒரே ஒரு லெட்டரா இருந்தா இட் மஸ்ட் பி ரிட்டன் இன் கேபிட்டல் லெட்டர்ல நாம ரைட் பண்ணணும். ஓகேவா, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சப்போஸ் ரெண்டு லெட்டர் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி இன் கேபிட்டல், செகண்ட் லெட்டர் மஸ்ட் பி இன் ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, what is the significance of the symbol of an element? இந்த சிம்பிளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் இருக்கு, இந்த சிம்பிள் வந்து அலோகேட் பண்ணனால நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சிம்பிளை வச்சு எலிமெண்ட்டுடைய நேமை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா, one atom of a element, for example இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, a symbol O stands for element of oxygen, one atom of oxygen. இங்க பாருங்க, இது நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாட்டர், வாட்டருடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து H2O வாட்டர்.
ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க எத்தனை ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a 2 atom of hydrogen. இப்போ O அப்படினா ஆக்சிஜன். இங்க வந்து எந்த ஒரு நம்பரும் இல்லனா you have to take it as 1 ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 1 atom of oxygen. அப்போ 1 atom of oxygen and 2 atom of hydrogen we combine it form a water. ஓகேங்களா? சோ இந்த எலிமெண்ட் உடைய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா அந்த இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதுதான் வந்து சிம்பிள் உடைய ஹிஸ்டரி. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சிம்பிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி இந்த பிக்டோரியல் இமேஜஸ்லாம் நம்ம என்ன பண்றது யூஸ் பண்றது இல்ல. ஓகேங்களா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் சிம்பிள் உடைய இப்போ நேம் இப்போ வந்து ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு என்ன சிம்பிள்னு மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க 9th 10th போகும்போது இந்த சிம்பிள் இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சிம்பிள் வச்சுதான் கிளாஸ் நடத்துவாங்க. ஓகேங்களா? அதனால சிம்பிள்ஸ் என்ன பண்ணிக்கோங்க நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ.